சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல ஆப்பிள் ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது 3 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. நீங்க பிரெட்ல, பன்ல எதுல வச்சு வேணாலும் சாப்பிடலாம். இதுக்கு முன்ன ஆப்பிள் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. தோலே நீங்க ரிமூவ் பண்ணிடணும். தேவையான ஷேப்ல கட் பண்ணிட்டு மிக்ஸில போட்டு ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே போட்றாதீங்க. நல்லா இருக்காது. நெய் போட்டுட்டு முந்திரி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா பாதாம், பிஸ்தா கூட நீங்க போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரவைய போட்டு நல்லா வறுக்கணும். இதுக்கப்புறம் அரைச்சு வச்ச ஆப்பிளோட விழுத போட்டுட்டு பேன்ல ஒட்டாம வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆப்பிள் அரைச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சிருக்க வேணாம். இமீடியட்டா செய்ய ஆரம்பிச்சிடணும். தேவைப்படும் போது அப்பப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். மொத்தமாகவே 4 டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும். இப்போ சுகர் தேவையான அளவு போட்டுக்கலாம். நீங்கள் சுகர் பிடிக்கல அப்படின்னா ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக ரெட் கலர் ஆட் பண்ணுறாங்க. பட் ரெட் கலர் ஆட் பண்ணாதீங்க. இதே ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ பாருங்கள், பெர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் ப்ரெட்டில் வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.